வணக்கம் நேயர்களே, வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வெல்லும் சொல் நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள் பங்கேற்க இருக்கார். நேயர்களே, உங்கள் சார்பாக திரு ஹெச் ராஜா அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. நீங்களும் ரொம்ப இப்போ மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்கள் விருப்பப்படியே தமிழகத்தில், அதாவது அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் மகிழ்ச்சியாக இருக்கேங்கிறதுக்கு நாடு முழுவதும் இருக்கின்ற நிகழ்வுகள் காரணம். இந்த நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை. ஆனால் இரட்டையிலே முடக்கப்பட்டதுக்கு நான் ஏன் சந்தோஷப்படணும், இல்லை இரட்டையில் முடக்கப்பட்டதுக்கு நான் எப்படி காரணமாக இருக்க முடியும்? ஆகவே அது எந்த விதத்திலும் என்னோடு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். அன்றே சொன்னார் அண்ணா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நீங்கள் ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னதாகவே வந்து தமிழகத்தில் இரட்டை இலை முடக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. இல்லை, அது பத்திரிகை நண்பர்கள் கேள்வி கேட்டார்கள், இரட்டை இலை என்ன ஆகும்னு. சரி, 2 பக்கமும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. அது ஆராய்வதற்கு நேரம் தாமதமாகலாம். அதனால் இந்த தேர்தல் ஆணையத்தின் முடிவை ரொம்ப துல்லியமாக முன்கூட்டியே கணிச்சு ஒரு அனுமானம் தானே. ஏனென்றால் 89 சட்டமன்ற தேர்தல்லாம் அதான் நடந்தது. அப்போ ஜே அணி ஜா அணி என்று பிரிந்தது. ஆகவே தட் வாஸ் ஜஸ்ட் எ பொலிட்டிக்கல் அசஸ்மெண்ட்டு. இந்த இஷ்யூ என்னவா இருக்குங்கிறது. இதில் நான் சந்தோஷப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை, வருத்தப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் அப்படி சொன்னாலும் கூட எல்லா அரசியல் அவதானிகளும் சொல்லுகிற விஷயம், இதன் பின்புலத்தில், அதாவது இந்த தீர்ப்பு இது போன்ற ஒரு, அதாவது இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கு பின்புலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அது அதிமுகவினுடைய பிளவு இதன் பின்புலம். இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு ரோலும் கிடையாது. உறுதியாக நம்பலாம். நிச்சயமாக எங்களுக்கு என்ன ரோல் இருக்குதுல, இன் வாட் வே வி ஆர் கன்சர்ன்டு. அதில் எந்த விதத்தில் எங்களுக்கு சம்பந்தமும் இல்லை. இந்த பிளவை சின்னம் முடக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது. தமிழகத்தில் எப்படியாவது ஆழ வேறு ஊன்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அது நிறைவேற்றி கொள்ள பார்க்கிறது அப்படின்ற ஒரு கருத்து நிலவு. 50 ஆண்டுகள் என்பது ஒரு நீண்ட காலம். இந்த 50 ஆண்டு கால தமிழக அரசியலை ஒரு ஸ்டாக் டேக்கிங்கான சமயமாக நாம் நினைப்பது மிகச் சரியானதாக இருக்கும். இந்த கழகங்களுடைய ஆட்சி 50 வருஷமாக இருக்குது. ஆகவே இவர்கள் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் சொன்னாங்க, தட்டினால் தங்கம் வெட்டினால் வெள்ளி, ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம், இதெல்லாம் கேட்டிருக்கோம் நாம். ஆகவே இவர்களுடைய இந்த 50 ஆண்டுகளிலே தமிழகம் எவ்வளவு பின்னடைவை சந்தித்து இருக்கிறது. அதே சமயத்தில் இன்று நாடு முழுவதும் மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது, இதை ஒப்பிட்டு பார்த்து ஏன் மாற்றத்திற்காக மக்கள் வாக்களிக்கக்கூடாது என்பதை மக்கள் மத்தியிலே நாம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அவ்வளவுதான். நீங்கள் முயற்சிக்கலாம், நீங்கள் விரும்பலாம், ஆனால் மக்கள் விரும்பணுமே. விரும்புவாங்க. ஏன்னா அரசியல் மாற்றங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன்னா, 2012 தேர்தலில் மணிப்பூரில் நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 2%, 0 MLA. ஆனால் அதுவே 5 ஆண்டுகளில் இப்பொழுது காங்கிரஸை விட அதிகமான 36% வாக்குகளும் 21 MLAயும் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஆகவே மக்கள் மனதிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அது சாத்தியமானது. அதனால அங்கெல்லாம் சாத்தியமாகிற ஒரு விஷயம் தமிழகத்தில் சாத்தியமாவது வந்து அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் ஆகும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே அதற்கான பணியிலே இறங்கி இருக்கிறோம். ஆர்கே நகர்லேயே பார்த்து விடுவோமே. இதில் இன்னும் 15-20 நாள் தானே. ஆர்கே நகரில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்றீங்க. எப்பொழுதுமே ஒருத்தர் தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறதுக்கு தான். இப்போ அண்மையில் கூட உங்கள் கட்சியோட தமிழக தலைவர் சொல்கிறாங்க, திமுக அஸ்தமனமாகும், அதிமுக கருகி உதிரும், பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் அதன் பிறகு வளரும் இப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இதே சார்புடைய ஒரு கருத்தை தான் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சொல்கிறாங்க. தமிழகத்தில் வந்து அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழிந்து வருகிறது அப்படின்னு. இந்த கருத்தெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு பொதுவானவர்கள் சொல்கிற ஒரு விஷயம், அண்ணன் எப்போது சாவான், திண்ணை எப்போது காலியாகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்லை, நான் கிட்டத்தட்ட 2-2.5 ஆண்டுகளாகவே பேசி வருகிறேன். இது நமக்கு சரியான சமயம்.
இவர்கள் தமிழ் மொழி 67க்கு முன்பாக 5ஆம் கிளாஸ் வரை தமிழ் படிக்காமல் ஒருத்தன் 6ஆம் கிளாஸ் போக முடியாது. மிகவும் பிற்பட்ட மாநிலமாக இருக்கிற ஒரிசா, ஆந்திராவிலிருந்து வர்ற ஐஏஎஸ் ஐபிஎஸை விட தமிழ்நாட்டிலேயும் குறைவாக இருக்குது. ஆகவே தமிழ்நாடு 67ல் 2வது இடம் எக்கனாமிக்கலி. இன்றைக்கி ஸ்டேட் ஜிடிபியில் 17வது 18வது இடம். ஆகவே நான் 2.5 வருஷமாகவே சொல்லி வர்றது என்னன்னு சொன்னால், இந்த திராவிட இயக்கங்கள் தமிழை சொல்லி தமிழ் உணர்வை தோண்டி தமிழனை ஏமாற்றி விட்டார்கள். ஆகவே இதற்கு மாற்று நாம காண வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பது இன்றைக்கும் என்னோட நிலை. அதுதான், இவர்களால் தமிழகம் பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. தி ராட் ஷுட் ஸ்டாப். இந்த பின்னடைவை நாம் நிறுத்தியாகணும்னா இன்றைக்கு ஒரு தேசிய மாற்று, அது பிஜேபியாக மட்டும்தான் இருக்க முடியும். அதை நாம் கொண்டு வர வேண்டியது அவசியங்கிறது என்னோட அசைக்க முடியாத ஒரு கருத்து. இது மக்கள் ஏற்பார்கள் என்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. இல்லை, இதனால தான் சொல்றாங்க தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைக்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை பாரதிய ஜனதா கட்சி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க நினைக்குது. இல்லை, நான் உங்களுக்கு ஒரு நினைவூட்ட விரும்புகிறேன். முதல்ல ட்ரையல் கோர்ட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்கப்பட்ட பொழுது இதே கேள்வி என்னிடம் கேட்கப்பட்டது. இந்த ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கான்னு நீங்கள் வளருவீங்களான்னு. அடுத்தவருடைய ஒரு சங்கடத்தில் வளரணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். ஆகவே இவர்களுடைய பின்னடைவுக்கு அவர்கள் காரணம் நிச்சயமாக பொலிட்டிக்கலி 50 ஆண்டு தமிழ் மக்களை ஏமாற்றிய கூட்டத்தை நாம பவர்ஃபுல்லாக எதிர்க்கணும். நீங்க திருமதி தமிழிசை நினைச்சா என்ன, அல்லது பொன் ராதாகிருஷ்ணன் நினைச்சா என்ன, பாரதிய ஜனதா கட்சி பண்றதுல வேணுமானால் வேறுபாடு இருக்கலாம். மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக, தமிழக மக்களுடைய அவங்களோட எண்ணத்தை கவர்ற மாதிரியான விஷயங்களை செய்துட்டு அதற்கான முயற்சி எடுக்கணும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு. எது விரோதமான செயல்? இப்போ உத்தரப்பிரதேசத்துல தகப்பனுக்கும் மகனுக்கும் பிரச்சனை வந்தது. சரி, அப்போ கூட சைக்கிள் யாருக்கு ஆளுக்கு ஒரு பங்கா பிரிச்சுக்கங்கலாம், முன்வீல் உனக்கு பின்வீல் எனக்குலாம் சொல்லலை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் செயல்பாட்டில் நாங்கள் தலையிடுறதே இல்லை. ஆகவே எலெக்ஷன் கமிஷன் அது ஒரு முடிவெடுத்திருக்கு. ஏப்ரல் 17ஆம் தேதிக்குள்ளே உங்கள் ஆவணங்களை கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த ஆவணங்கள் அடிப்படையில் அது முடிவெடுக்கும். we have nothing to do with it. உங்களுக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி கிரியேட்டட் ஒரு இண்டிபெண்ட் பாடி, தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பு. அதனால வெளியில அப்படித்தான். ஏன்னா இந்த அருண்டவங்கனுக்கு இரண்டதெல்லாம் பேய், எல்லாத்துக்கும் காரணம் மோடி, எல்லாத்துக்கும் காரணம் பிஜேபி, எல்லாத்துக்கும் காரணம் சென்டர்னு பேசுறது அவரவர் பயத்தை பொறுத்ததை ஒழிய அது உண்மையின் அடிப்படையிலானது அல்ல. இருப்பதை தானே சொல்ல முடியும். இருப்பதை தானே சொல்ல முடியும். இல்லை, என்ன அருண்டவங்கனுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்றால் நான் என்ன செய்வது? இதே அதாவது தமிழகத்தில் ஒரு அறுதி பெருமையாண்மையோட சசிகலா தரப்பில் இருந்தாங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நடையா நடந்தாங்க, ஆட்சி ஆனால் ஆளுநர் எந்த அதாவது அதுக்கான எந்த பதிலும் சொல்லலை. ஏதோ ஒரு தீர்மானத்தோடு தாமதப்படுத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை இல்லாத இடத்திலும் கூட, கோவா, மணிப்பூர் போன்ற இடங்களில் 24 மணி நேரத்தில் ஆட்சி அமைக்க கூப்பிடுறாங்க. அறுதி பெரும்பான்மை இல்லாமல் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம். 2வது இடத்தை பிடித்து, அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் 13 பெருசாகவும் 17 சின்னதாகவும் 21 பெரிதாகவும் 28 சின்னதாகவும் தெரிகிறது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது கூவத்தூரில் கொண்டு போய் பட்டியில் மாடு அடைக்கிற மாதிரி அடைச்சு கோழிக்கறியும் மீன் குழம்பும் பிரியாணியும் கொடுத்து மது எவ்வரி திங், ஏன்னா எம்எல்ஏக்களை சொல்கிறாங்க என்னெல்லாம் நாங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறோன்னு. அந்த மாதிரியெல்லாம் பண்ணல கோவாலையும் சரி மணிப்பூர்லையும் சரி. மிக கீழ்த்தரமாக நடந்து கொண்டார்கள் இங்கே. ஆனால் அங்கே அந்த மாதிரி இல்லை. அது மாத்திரமல்ல, அந்த மணிப்பூரில் எங்களை ஆதரிக்கின்ற கட்சிகள் ஏற்கனவே எல்ஜேபி போன்ற கட்சிகள் சென்டரில் பார்ட்னராக இருக்காங்க. ஆகவே அது அந்த கட்சிகளின் ஆதரவு, தனிப்பட்ட எம்எல்ஏ. கோவாலையும் அந்த 2 பார்ட்டி, தி பர்சன் என்ஜாயிங் மெஜாரிட்டி ஆஃப் தி ஹவுஸ், அதுதான் கான்ஸ்டிடியூஷனோட வார்த்தைகள். அதனால யாருக்கு என்னோட கேள்வி, அந்த 2 மாநிலத்திலுமே நிரூபிச்சு காட்டி இருக்கோம் யாருக்கு பெரும்பான்மை இருக்கு. பிறகு அது என்ன நடந்ததோ பிறகு நிரூபிச்சு மனோகர் பரிக்கரே தெளிவா சொல்லி இருக்கார். நாங்க கூவத்தூர்ல கொண்டே வைக்கல, ரிசார்ட்ல வைக்கல, எம்எல்ஏக்கள் அவரவர் வீட்டிலிருந்து வாக்களித்து இருக்கிறார்கள். இது நேர்மையற்ற மிகவும் மோசமாக எம்எல்ஏக்களை பட்டி மாடு மாதிரியா ட்ரீட் பண்ணியிருக்கிற ஒரு மாநிலம். இது அவமானம் நமக்கு. அதை போய் நாம் இங்கே கம்பேர் பண்ணலாமா பிஜேபியோட? அது கௌரவம், இது அவமானம். தமிழகத்தை பொறுத்த மட்டும்
ஓபிஎஸ் அணியை அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆக்கிரமிக்க நினைக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து இப்போ அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. 3 முறை 16 மாதங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது 2 முறை முதல்வராக இருந்தவரை இவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒரு கம்மியா மதிப்பீடு பண்றீங்களே, வருத்தம் எனக்கு. நான் அது வருத்தம் சொல்றதை விட அதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட திறமைன்னு சொல்ல வரலாம். இல்லை இல்லை, நாங்கள் எந்த விதத்திலும் இதில் எனக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர். கிட்டத்தட்ட 18-20 வருஷமா நெருக்கமான பழக்கம். அண்மையில் கூட போய் தனியாக சந்திச்சு பேசிட்டு வந்தீங்க. அதனால ஒரு நட்பின் அடிப்படை. அதனால அதில் வந்து நான் ஒளிவு மறைவும் வச்சுக்க விரும்பலை, அவ்வளவுதான். அதை தவிர வேறு எந்த விதத்திலும் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய நடவடிக்கைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சரி, இப்போ தமிழகத்தில் அதாவது இப்போ வந்து அதிமுகவோட இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? இல்லை, அந்த கட்சியிலே அதாவது என்றைக்குமே தனி நபர் ஒருவரை நம்பி ஒரு கட்சி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த தலைவரின் மறைவு என்பது வெர்டிக்கல் ஸ்பிளிட்டுக்கு வழிவகுக்கிறது அப்படிங்கிறத 89 திரு எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் பார்த்தோம். இப்பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகும் பார்க்கிறோம். மற்ற கட்சிகள் சிதறுது, பிளவுபட்டாலும் அது சில சில்லு பேர்ந்தது மாதிரியா இருக்கும். ஆனால் வெர்டிக்கல் ஸ்பிளிட்டுங்கிறது தமிழ்நாட்டில் தான் இந்த 2 தரம், 89 ஒரு தரம், இப்போ ஒரு தரம் நாம் பார்த்துருக்கோம். அதற்கு காரணம் ஒரு தனி மனிதனை மாத்திரம் நம்பி ஒரு கட்சி இருக்கும் பொழுது அவருடைய மறைவுக்கு பிறகு இது சகஜம்தான். அந்த அளவில் தான் பார்க்குறேன் நான். இல்லை, ஏற்கனவே அதாவது அதிமுக பிளவுபடுவதற்கு ஒரு மறைமுக காரணமாக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி. இதை நான் கண்டிக்கிறேன், மறுக்கிறேன். நீங்க கண்டிச்சாலும் அதுதான் உண்மை அப்படின்றது பேசப்படுது. உண்மை அது இல்லை, பேசலாம் சார், 1000 பேர் பேசலாம், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதில் எந்த விதமான ஒரு காரணமும் இல்லை, ஆதாரம் இல்லாது, அடிப்படை இல்லாது. அதோட அடுத்த இலக்கு திமுக. வழக்குகளை எதிர்நோக்கி இருக்கிற திமுகவையும் வந்து இதே போன்ற ஒரு பிரச்சனைக்கு சிரமத்துக்குள்ளாக்க வேண்டும், அதன் மூலம் குளிர்காய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. நான் தெளிவாக சொல்கிறேன், யாருடைய சிரமத்திலும் குளிர்காய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதுக்காக தான் ஒரு மாநிலமாக சொல்கிறேன். நான் போன பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய அளவில் எந்த வெற்றியும் இல்லாத ஒரிசாவில் இன்றைக்கி 40% உள்ளாட்சி தேர்தல் இடங்களை கைப்பற்றியிருக்கோம். 36 சீட்லேருந்து 306 சீட். ஆகவே அதே மாதிரி திரிபுராவில், பெங்காலில், கேரளாவில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அதனால் தமிழ்நாடும் சேர்ந்து அதே மாதிரியாக ஒரு தேசிய நீரோட்டத்தில் இதுவும் கலக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. அவ்வளவுதானே ஒழிய இதில் யாரையும் இப்போ திமுக பண்ணியிருக்கின்ற பாவங்கள் நிறைய. 2Gயிலிருந்து ஏன் இன்றைக்கி என்ன, அன்று எம்ஜிஆர் அவர்கள் ஊழல் பட்டியல் கொடுத்து சர்க்காரியா கமிஷன் வந்தபொழுது அதனுடைய தீர்ப்பிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் விஞ்ஞானபூர்வமாக தமிழகத்தை கொள்ளையடித்திருக்கிறதுன்னு ரிப்போர்ட்டே இருக்குது. இதே வார்த்தை சயின்டிஃபிக்கலி லூட்டட் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு. அதனால் அவங்க பண்ண பாவத்தால் அவர்கள் பிளவுபடுவார்களே. ஆனால் அதுவும் அண்ணன் அழகிரி அவர்கள் வேற மதுரையில் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதனால ஆண்டுகளா சொல்லிட்டு வரீங்க. இல்ல அதுக்கு எதையுமே சாதிக்க முடியல. அப்படி இல்லை, எதுக்குமே இட் வில் டேக் டைம், இட்ஸ் ஓன் டைம். அது வரும். தமிழகத்தில் டைம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்றதை விட உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க நேரத்தை. சார், பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கிறதே டு ரூல். தமிழ்நாட்டில் பிஜேபி வில் ரூல். என்ன, அதனால் அதுக்காக நாங்கள் வந்து ஒதுங்கி வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று யாராவது நினைத்தால் அதுவும் தவறு. வாட் இஸ் ராங்? ஆட்சி அதிகாரத்துக்கு வர நான் கேட்குறேன், ராஜாஜியோடு, முஸ்லீம் லீகோடு, கம்யூனிஸ்டோடு எல்லாரோடையும் கூட்டின்னு வச்சு திமுக 67 ஆட்சிக்கு வரலையா? சரி, வாட் இஸ் ராங்? ஸோ அது மாதிரி நீங்களும் இங்கே அதனால தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சி மேற்கொள்ளும் என்று சொன்னால் மேற்கொள்ளும், அதில் தப்பு இல்லை. நான் அதுலேருந்து நான் ஒன்றும் சாமியார் மடம் நடத்தலை. அரசியல் கட்சி நடத்துறது ஆட்சிக்கு வர்றதுக்கு தான். இங்குள்ள அதில் தப்பும் இல்லை. இங்குள்ளவர்கள் நம்புகிற விஷயம், இந்த திராவிட கட்சிகள் இன்னும் எத்தனையாக பிளவுபட்டாலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா போன்ற ஒரு கட்சியை காலூன்ற விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி சொல்லி காணாமல் போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ நாட்களாக அதை சாதிச்சுட்டு வந்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், வந்து பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாமாங்க. அதனால் இத்தனை நாள் தப்பி போயிருக்கிற இந்த மக்களை ஏமாற்றிய கழகங்கள் இப்போ மாட்டிக்கும். மக்களுக்கு கண் திறக்கப்பட்டிருக்கிறது, திறந்து கொண்டு இருக்கிறது.
அதனால் பிறந்த அன்னைக்கு நாய்க்குட்டி கண்ணு தெரியாமல் தான் இருக்கும். அப்புறம் அதனால் கவலைப்படாதீங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டும் பெரியாரின் பெயர் சொல்லாமல் அவரது கருத்துக்களை பரப்பாமல் ஏற்காத ஒரு அந்நிய கூலியாக இருந்து கால்டுவெல்லின் கைக்கூலியாக 47 இந்த பாரத நாட்டை விட்டு வெள்ளக்காரன் வெளியேறக்கூடாதுன்னு சொல்லி, ஏனென்றால் 1944 சேலத்தில் மாநாடு போட்டு வெள்ளையன் வெளியேறினால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும், ஆகவே லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என்று சொன்ன கூட்டத்தை தரவுலி எக்ஸ்போஸ் பண்ணி இவர்களால் தமிழ்நாடு 50 ஆண்டுகளிலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. தமிழக மக்களை வாருங்கள், மோடி அவர்களின் கரம் பற்றி இந்த நாடை முன்னேற்றுவோம் இந்த மாநிலத்தை என்று நிச்சயமாக மக்கள் முன்பாக வைப்போம். அதை மக்கள் ஏற்பார்கள். அதற்கான தருணம் கனிந்து வருகிறது என்பது என்னுடைய அனுமானம். அந்த கருத்தை முன்வைக்கிறது உங்களுடைய உரிமை. தேசபக்திக்கும் தேச துரோகத்திற்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த சென்னை மாத்திரம் சொன்ன இப்ப ஆர்கேனர்ல இடைத்தேர்தல் நடக்குது. 2004 மத்திய சர்க்கார் 1000 கோடி ரூபாய்க்கு டீசாலினேஷன் பிளான்ட்டுக்கு பணம் ஒதுக்கினார்கள். ஏன் இன்னி வரைக்கும் வரல? இந்த லாரி டேங்கர்ல லஞ்சம் வாங்குறதுக்காக சென்னை மக்களை பரிதவிக்க விட்டு கொண்டிருக்கின்ற கழகங்களுக்கு விடை கொடுக்க வாருங்கள் என்பதுதான் எங்களோட தீமாவே இருக்க போகுது. ஆகவே இவர்கள் மக்களை நாசப்படுத்தி இவர்கள் கமிஷனுக்காக பணம் கொள்ளையடிப்பதற்காக தமிழ் மக்களை இவ்வளவு மோசமாக நடத்தி இருப்பதை வெளிப்படையா பேசுவோம். மக்கள் ஏற்பார்கள் நிச்சயமா. ரொம்ப நாளைக்கு அந்த மரப்பூசி போட்ட தமிழகம் தனிநாடு திராவிட நாடு என்றெல்லாம் போட்ட மரப்பூசி எல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் மக்களுக்கு நீங்கி கொண்டு இருக்கிறது. ஆகவே அவர்கள் தேசிய கண் அவர்களுக்கு திறக்கும், உண்மையை புரிந்து கொள்வார்கள். அதோடு மட்டுமல்ல, இவ்வளவு நாளாக எங்களுக்கு இருந்ததை விட இப்போ வலிமையான தலைமை, ஒரு பெர்ஃபார்மிங் கவர்மெண்ட் சென்னையில் டெல்லியில் இருக்கு. அதனால எங்களுக்கு நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. யாரெல்லாம் மக்களுக்காக போராடுகிறார்களோ, யாரெல்லாம் மக்களுக்கு குரல் கொடுக்கிறார்களோ அவங்களையெல்லாம் தேச துரோகிகள், சமூக விரோதிகள் இப்படின்னு நீங்க அடையாளப்படுத்த நினைக்கிறது எந்த வகையில நியாயம்? நான் கேட்குறேன், மே 17 இயக்கம் என்ன, மாக்கா இயக்கம் என்ன? ரீட் தட் லிட்ரேச்சர். பாராளுமன்றம் என்பது பன்றித் தொழுவம், ஆயுத புரட்சியே ஒரே வழி என்கின்ற வாசகங்கள் இருக்கிறதா இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அந்த கருத்தை சொல்றதுக்கு உரிமை. நான் கேட்கிறேன், ஆயுத புரட்சி என்று சொன்னால் ஆர்ம்டு ரெபல்லியன், தேச துரோகம். இங்க என்ன ராணுவ ஆட்சி நடக்கிறதா? அவங்களுக்கு என்ன கருத்து சொல்ல ஜனநாயகத்துல உரிமை? ஜனநாயகத்தில் ஒரு கேள்வி எழுதல இல்ல. ஜனநாயகத்தில் ஜனநாயக ரீதியாக கருத்து சொல்ல, எதிர்த்து பேச, ஆர்ப்பாட்டம் நடத்த உரிமை இருக்கிறது. ஆனால் பாராளுமன்றத்தை தகர்ப்போம், ஆயுத புரட்சியின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கின்ற எண்ணம் வளர விடுவது என்பது நாட்டுக்கு நல்லதில்லை. ஆகவே அந்த மாதிரியான நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கு எதிராக வன்முறையை ஆதரிக்கின்ற அமைப்புகளை மக்கள் முன்பாக தோலுரித்து காட்ட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்தது. ஆனால் அதில் முன்னணியில் இருக்கிறவங்களோட முகநூலில் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவின் அண்டை நாடுன்னு போஸ்டர் வச்சிருக்கான். அப்படி இருக்கிற இந்த நாட்டில் இருக்க உரிமை இல்லைங்கிறேன் சொல்றவனுக்கு இந்த தமிழ்நாட்டில் ஏது இடங்கிறேன். 5 லட்சம் பேர் மெரினாவில் கூடுறாங்க. அதில் யாரோ ஒருத்தர் 2 பேர் அது போன்ற ஒரு கோஷங்களை எழுப்பும் பொழுது ஒட்டுமொத்த அந்த 5 லட்சம் அவனை கோஷம் எழுப்ப இந்த 5 லட்சம் பேர் அனுமதித்தால் அதுவும் தவறு என்கிறேன் நான். ஏனென்றால் இந்த நாட்டை தமிழ்நாடு இந்தியாவின் அண்டை நாடுன்னு போடக்கூடிய நபர் இந்த நாட்டின் விரோதி. இந்தியா எனக்கு என்ன செய்தது என்று பேசுகின்ற நபர் இந்தியாவின் விரோதி. அவர் இந்திய குடிமகனா அவரே ஏத்துக்கலையே. அவர் ஏன் மைக்குக்கு வரார்? அவர் ஏன் முன்னிலையில் இருக்கார்? ஒட்டுமொத்த இளைஞர்களையும் தேச துரோகியாக, சமூக விரோதியாக நீங்கள் அடையாளம் காட்ட முயற்சிப்பது தவறான முன்னுதாரணம். இல்ல கண்ணன் அவர்களே, தயவு செய்து உங்கள் வார்த்தைகளை என் மீது திணிக்க வேண்டாம். நான் தெளிவாக என்னோட ட்விட்டர்ல நான் குறைஞ்சது 100 மறைந்து கிடக்கிற வார்த்தையை வெளியே கொண்டு வரேன். இல்ல, அதாவது இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது யார் பின்னணியில் இருப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிளையபிள் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னோசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்பாவி மாணவர்கள் தவறாக திசை திருப்பப்பட்டார்கள். ஏனென்றால் மைக் செட்டுக்கு மாத்திரம் 30 லட்சம் யாரு கொடுத்ததுன்னு கேட்கிறேன். அப்பாவி மாணவர்கள் ஒன்னா சேர்ந்து பணம் கொடுத்தாங்களா? இல்லை, நீங்க அந்த மைக் செட்டுக்கு 30 லட்சம் கொடுத்தது பில்ல வச்சிருக்கீங்களா? யாருங்க? எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. என்ன, இத்தனை லட்சம் பேர் இவ்வளவு நாட்கள் சாப்பாடு இத்தியாதிகள் இத்தனையோட மெயின்டைன் பண்ணா என்ன ஆகுங்கிறது ஒரு பப்ளிக் ஒர்க்கர்ங்கிற முறையில் எனக்கு தெரியும். ஆகவே இதன் பின்னணியில மிகப்பெரிய பணக்காரர்களின் ஒரு திட்டமாக இது நடக்கலைன்னு நீங்க சொல்ல முடியுமா? சரி, லாரன்ஸ் அப்படின்ற ஒரு நடிகர் நிறைய பேருக்கு தன்னுடைய சொந்த செலவுலே சாப்பாடு வழங்கினார். சமூக விரோதியா? லாரன்ஸ் சமூக விரோதியா, தேச விரோதியா? யாருங்க? நான் தனி நபரை பத்தியே பேச விரும்பல. சினிமாவில்
டைரக்ஷனுக்கு படம் இல்லைங்கிறதுனால பொழுது போகாம அங்க உட்கார்ந்து பிரிவினை பேசின நபர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியா தமிழ்நாடு தனிநாடுன்னு பேசுகின்ற எவராக இருந்தாலும் என் பாரத தாயின் விரோதிகள் இந்த மண்ணில் இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். அதை மாத்திரம் என்னால் அனுமதிக்க முடியாது. தங்களுடைய தேவைக்காக போராடுறாங்க. அந்த போராட்டம் மூலம் வெற்றி இங்க பாருங்க, போராடினால்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா அமைஞ்சது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். இங்க பாருங்க என்ன ஜல்லிக்கட்டு போராட்டம். நான் ஜல்லிக்கட்டு மாடி என் வீட்டுல வளர்த்து நான் வந்து ஆர்டினன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அவுத்து விட்டவன். ஜல்லிக்கட்டு நேசன். என்ன அதுக்காக இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என் மீது வழக்கு போட்டிருக்கு. ஊரை ஏமாத்திரவன் இல்ல. சரி, இந்த போராட்டத்தால் தான் ஜல்லிக்கட்டு இல்லைங்கிறேன் நான். நான் போன ஆண்டே 2016 ஜனவரி 7ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கம் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுத்து ஒரு அரசாணை பிறப்பித்தது. ஆனால் 4 நாளில் அதை அனிமல் வெல்ஃபேர் போர்டும் பீட்டாவும் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கினாங்க. இந்த விலங்குகள் என்பது பொதுப்பட்டியலில் இருக்குது. அந்த பொதுப்பட்டியலில் இருக்கிற விஷயத்துக்கு சென்டரும் சட்டம் கொண்டு வரலாம், ஸ்டேட்டும் சட்டம் கொண்டு வரலாம். ஸ்டேட்டோட சட்டம் சென்டரோட டிஃபர் ஆகும்னா சென்டரோடு தான் இருக்கும். ஆனால் ஸ்டேட்டுடைய சட்டத்திற்கு மத்திய அரசாங்கமும் ஜனாதிபதியும் ஒப்புதல் கொடுத்தா முரண்பாடு இருந்தாலும் சைமல்டேனியஸ்லாம் இருக்கலாங்கிறது சட்டம். அதனால் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்ற ஆண்டே தமிழ்நாட்டுக்கு வந்து மாநில அரசாங்கம் செய்ய முடியும். ஏன்னா சென்டரோட அரசாணை தான் ஸ்டேல இருக்குது. அதனால் நாங்கள் பண்ண முடியாது. மாநில அரசாங்கம் பண்ணுமானால் நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்போம்னு. மாநில அரசாங்கம் அறிவுறுத்தலாம் செய்தீங்களா? நிச்சயமா இங்கே பகிரங்கமாக மாநில அரசு அதை கொண்டு வரணும், ஆர்டினன்ஸை கொண்டு வந்தால் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு இங்கே பகிரங்கமாக சொன்னோம். அப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வரல. அதையே தான் இப்பயும் பண்ணியிருக்கோம். இந்த போராட்டமே அனாவசியமானது சென்ற மாநில அரசாங்கம் சென்ற ஆண்டு செய்திருக்குமானால். அதனால நான் வந்து இப்போ குஜராத்தில் பெரிய அளவில் பட்டேல் போராட்டம் நடந்தது. ஆனால் தனி குஜராத் பேச்சு வந்தது. சரி, ராஜஸ்தானில் குஜார் சமுதாயத்தினர் ரயில்வே தண்டவாளத்தில் 1 மாதம் சோறு பொங்கி சாப்பிட்டாங்க. ஆனால் தனி ராஜஸ்தான் கோரிக்கை வந்தது. இங்கே ஏன் தனி தமிழ்நாடு கோரிக்கை வருது? அதுதான் சொல்றேன் நான். இந்த தமிழ்நாட்டில் ஈவேராவுடைய சொச்ச மிச்சங்கள் இருந்து கொண்டு தமிழகத்தை பிரிப்பதற்கான ஒரு வாய்ப்பா பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் அனுமதிக்க முடியாது. எச்சரித்தேன். இல்லை, சொச்ச மிச்சம்னு சொல்லக்கூடாது, முழுவதுமாக அவர்கள் அதான் சொல்றேன்னா அதெல்லாம் அந்த கொள்கை சொச்ச மிச்சம் தான். பிரிவினைவாத கொள்கை கருப்பு கொடி 47 ஆகஸ்ட் 15 கருப்பு கொடி ஏற்றினதுடைய சொச்ச மிச்சங்கள். வெள்ளக்காரன் லண்டன் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேணும்னு கேட்டதனுடைய சொச்ச மிச்சங்கள். ஆகவே அப்பொழுது எச்சரிக்க வேண்டிய தேசிய கடமை என்னுடையதை எச்சரித்திருக்கிறேன். இன்னைக்கு நெடுவாசல்ல ஊர் மக்கள் வரவேற்றார்கள். நேர போய் எல்லா கருத்தும் பேசியிருக்கேன். ஆனால் அந்த ஊர் வளாகத்துக்கு வெளியில இருந்து எஸ்டிபிஐ கோஷம் போட்டா ஊர் மக்களே சொன்னாங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டோம், உள்ள இங்கே வரமாட்டாங்க. ஆகவே மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்க, சில பேர் தூண்டி விடுகிறார்கள். ஆகவே அந்த மாதிரியா வெளியிலிருந்து தூண்டின்ற சக்திகளை பற்றி எச்சரிக்கிறேன். நான் மக்களுடைய போராட்டத்தை ஆதரிக்கேன். அதனால தான் நானே என் வழக்கு இருக்கேன் மேலே. ஜல்லிக்கட்டுக்கு என்னை விடவா ஆதரவாளர். சீமான் வந்து மாடு வளர்க்கலை, நாய் வளர்க்குறார், வெளிநாட்டு நாய். ஆனால் நான் தேசிய மாடு வளர்க்குறவன், மாடு அவுத்து விட்டவன். அவர் வந்து வேஷம் போடுறவர், நான் உண்மையாக அதுக்காக இருக்கிறவன். அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறேன். இந்த மாதிரியா மக்களை தூண்டி நீங்கள் கேட்டீங்க. அதாவது நெடுவாசல் போராட்டமெல்லாம் நடக்கும் பொழுது அதுக்காக சீமானும் திருமாவளவனும் மற்ற இயக்கத்தை சார்ந்தவர்களும் குரல் எழுப்பிய போது அவர்கள் எல்லாம் என்ன விஞ்ஞானிகளான்னு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பீங்க. இதுக்கு விஞ்ஞானியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, விவசாயியா இருந்தாலே போதும் அப்படின்றது அவங்க. நான் தான் சொல்றேன், நான் ஒரு இயற்கை விவசாயி. திரு நம்மாழ்வார் அவர்களோட கோட்ராவலரா. நீங்க எப்பயாவது விவசாயம் பண்றவங்க சார்? இல்லைன்னு நான் இன்னைக்கும் பண்ணி கொண்டு இருப்பேன். இன்னைக்கும் கூட என் வீட்டுல கறவைக்கார் வரா 15 மாடு என்னால கறக்க முடியும். இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. கண்டனூரில் நான் இன்றைக்கும் விவசாயம் வைத்து கொண்டு இருப்பவன், பால் மாடு வச்சுருக்கிறவன் இன்றைக்கும். அதனால் என்னைக்காவது செய்கிறவர் இல்லை, தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பவன் நான். அதனால தான் சொல்கிறேன், நான் ராஜாவுடைய இன்னொரு பக்கம் பலருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த இயற்கை வேளாண்மைக்காக வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள். அதனால தான் விவசாயிகள் சொன்னேன், நீங்கள் விரும்பலைன்னா வராதுன்னு. மகிழ்ந்தார்கள் அவங்க. அந்த விதத்தை மக்கள் விரும்பலைன்னா வராது. ஆனால் அங்கே போய் தனித்தமிழ்நாடு அதோடு இல்லை. இந்த இவர் வைகோ பேசுகிறார், தமிழன் என்ன இழிச்சவாயனா, தமிழ்நாடு என்ன சுடுகாடா, மோசமான திட்டங்கள் தமிழ்நாட்டில் ஏன் குஜராத்துக்கு கொண்டு போன்னு. 6 ப்ராஜெக்ட் குஜராத்தில் இருக்குது ஹைட்ரோ கார்பன். ஆகவே இவர்கள் ஒரு பிரச்சனை, எனக்கு ஆட்சேபனே தான், ஒரு பிரச்சனைக்காக போராடுங்கள், வரவேற்கிறேன்.
நிச்சயமா அதற்கு சிம்பத்தட்டிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். ஆனால் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி தமிழ்நாட்டை பிரிப்பதற்காக தனித்தமிழ்நாடு உணர்வுகளை ஊட்டிவிட வேண்டும் என்று நினைப்பதை முழுமையாக காலில் போட்டு நசுக்காமல் விட மாட்டேங்கிறேன். இல்லை, இப்போ அதாவது பிரச்சனைகளை பற்றி பேசி அதை நிறைவேற்றுவதாக வாய்வழி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஏமாற்றியது ஒரு காலம். யார் இப்பொழுது இருங்க ஏமாற்றினார்? சார், இருங்க. அதாவது அவங்க சொல்ற வார்த்தை மக்கள் மத்தியில பேசப்படுற மக்கள் இல்லைங்க, சமூக மக்களை நேர வலைத்தளங்கள்ல பார்த்தவன் சொல்லப்படுற நானு. விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இவ்வளவு நாட்களாக அதாவது வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றியது ஒரு காலம். இப்பொழுது போராட்ட களத்தில் இருக்கிறோம். போராட்ட களத்தில் இறங்கிய பிறகு வெற்றியை பெறுகிறோம். எனவே இனிமேல் போராட்டம், அதன் மூலம் வெற்றி பெறுவோம் என்கிற ஒரு அடிப்படையில தான் அவங்க இது போன்ற போராட்டங்களை செய்யறதாக சொல்றாங்க. அதாவது ஜல்லிக்கட்டு பிரச்சனை 2014 மே 26க்கு அப்புறம் வரல. 2011 சோனியா அவர்களும் கருணாநிதி அவர்களும் ஜெயராம் ரமேஷ்மா சேர்ந்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தப்ப வாய முடின்னு இருந்தவர் இப்போ என்ன வாங்கிறேன்? அது எங்க தப்பா? சரி, நெடுவாசல் பிரச்சனை எத்தனை வருஷமா இருக்கு? அங்க என்ன ஒரே நாள்ல அந்த ட்ரில் போட்டு முடிச்சிட்டாங்களா? யார் தூண்டுகிறார்கள்? பின்னணியிலே யார் இருக்கிறார்கள்? இதன் பின்னால் அது பற்றி தீய ஒரு அறிவு சக்திகள், இல்லாம பிரிவினை இருந்திருக்கலாம். சக்திகள் யாரு? அது பற்றி ஒரு அறிவு இல்லாம இருந்திருக்கலாம். இப்ப அப்படியா? அதை பற்றிய 16 வருஷமா விஷயங்கள் அறிவு இல்லாம திடீர்னு ஒரு நாள் அறிவு முளைச்சுடுத்தா? நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, பல ஆண்டுகளாக பல பிரச்சனைகள் இருக்கு. சரி, நிச்சயமா தற்பொழுது இருக்கின்ற மத்திய அரசாங்கம், மோடி சர்க்கார், இட் இஸ் பீப்புள் ஃப்ரெண்ட்லி. அதனால தான் இட் இஸ் சக்சஸ்ஃபுல். அதனால அப்படி இருக்கும் பொழுது இங்க மாத்திரம் சில தீய சக்திகள், நான் தெளிவாகவே சொல்றேன், 3 தீய சக்திகள்: நக்சலைட்ஸ், தமிழ் பிரிவினைவாதிகள், ஜிஹாதி பயங்கரவாதிகள். இந்த 3 பேரும், ஏன்னா அவங்களோட சமூக வலைதளத்தில் போனீங்கன்னா இந்த ஹிந்துக்களுடைய ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இருக்கிறதுக்குள்ள நாம் ஆதரிக்கிற மாதிரியா போய் இங்க நம்ம செல்வாக்க வளர்க்கணும்னு அதுல மீடியாவில் இருக்கு, அவங்க இதுல ஃபேஸ்புக் சைட்ல. அதனால இந்த மாதிரியான சூழ்ச்சி இருக்கிறது என்று என் தமிழ் சகோதர சகோதரிகளை எச்சரிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதனால எச்சரிக்கிறேன், பிவேர் ஆஃப் தீஸ் ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ். இந்த தேச விரோதிகளை கண்டு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு எச்சரிக்க வேண்டியது என் கடமை. அதுக்காக எச்சரிச்சிருக்கேன். அதனால நெடுவாசல் மக்கள் தெளிவாக சொன்னாங்க. 1500 பேர் இன்னைக்கு, ஆண் பெண் குழந்தைகள் அத்தனை பேரும், வேற யாரும் இங்கே வரக்கூடாதுன்னாங்க. அதுக்கு கூட ஒருத்தர் சொல்றார், யாரை வேணா கூப்பிடுவீங்க, பேசுறதுக்கெல்லாம் கைதட்டுவீங்கன்னு. மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா பக்கத்தில் 40 கிலோமீட்டரில் கண்டனூரில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவனா. அதனால மக்கள் புரிந்து கொள்ள துவங்கி இருக்கிறார்கள். நிச்சயமா they will not succeed. உங்கள்கிட்ட தான் கேட்கணும். அந்த ஏற்கனவே ஜல்லிக்கட்டு பிரச்சனையின் போது அதை சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான், மிகப்பெரிய போராட்டம் இளைஞர்கள்லாம் செய்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு வெற்றி கிடைத்தது அப்படின்னு நாங்கள் சொன்னதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆல்ரெடி தமிழக அரசுக்கு அறிவுறுத்திருக்கோம். நிச்சயமா இது இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடி இருக்கிற ஊடகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதே மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் இதோ வருது அதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா இல்லையா? அப்போ அவர் ஏன் அந்த உண்மையை வெளிப்பட சொல்லலை? நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்கே மாநில சர்க்கார் தான் பண்ணணும்னு தெளிவா இல்ல சார், என்னோட கேள்வி, திரு பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் தெளிவா கூட சொல்லி, நான் கூட சொல்லியிருக்கேன், உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் தேதியை பொறுத்தது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு எஸ் ஆர் நோ, எஸ்ன்னு சொல்லிட்டா ப்ராப்ளமே இல்லை, நோன்னு சொல்லிட்டா அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம். ஒரு விஷயம் சப்ஜுடிஷா நீதிமன்றத்துக்குள் இருக்கும் பொழுது நாங்க ஆக்ட் பண்ண முடியாது. அதனால அதான் நிலைமை. நீதிமன்றத்தில் இருக்கும்போது தானே இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இல்லைங்க, நான் தான் தெளிவா சொல்றேன். போன வருஷம் இதையே சொன்னோம். நீதிமன்றத்தில் இருக்கிறது நாங்க கொண்டு வந்த அரசாணை. சரி, அதனால மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைமைக்கு மாறுபட்ட ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தாலும் மத்திய உள்துறை அமைச்சகமும் ஜனாதிபதியும் ஒப்புதல் கொடுத்துட்டால் ரெண்டும் சைமல்டேனியஸாக இருக்கலாம்ங்கிறது கான்ஸ்டியூஷனல் பொசிஷன். இல்லை, அதுதான் என்னோட கேள்வி. இப்படி ஒரு வழி இருக்கிற விஷயத்தையே ஏன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை செய்யலை? இல்லையே, சொன்னமே மாநில சர்க்கார் தானே செய்யணும், அவங்க தானே செய்யலை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்திருக்க வேண்டும், செய்யவில்லை. திரு ஓபிஎஸ் அவர்கள் செய்தார். தட் வாஸ் தி டிஃபரன்ஸ். எங்க பொசிஷன்ல எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா இந்த ஆண்டும் நாங்க ஆர்டினன்ஸ் கொண்டு வரல. ஜெயலலிதா செய்ய மறுத்ததை, செய்ய முடியாததை ஓபிஎஸ் செய்திருக்காரு. நான் செய்ய முடியாதுன்னு சொல்ல வரல, ஜெயலலிதாவும் செய்திருக்கலாம். லீகல் பொசிஷன் அது. முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? she did not do. அவர் செய்ய மறுத்ததை அவர் செய்யலை.
இவர் செய்தார் அது. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேனே, அன்றைக்கே இது 2016லேயே மாநில அரசாங்கம் ஒரு அவசர சட்டம் பிறப்பித்திருந்தால் நாங்கள் தயாராக இருந்தோம். அதை சொல்கிறதுக்கு ஒரு சிட்டிங் மினிஸ்டரே இங்கே வந்து சொன்னார், நாங்கள் வி வில் கோஆப்ரேட், நிச்சயமாக செய்கிறோம்னு. ஆகவே ஜல்லிக்கட்டு விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்தில் தவறும் இல்லை, நேர்மை குறைச்சலும் இல்லை. வி வேர் ஃபார் இட். நாங்கள் இந்த நாட்டினுடைய பாரம்பரியமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு உள்ளவர்கள். அதனால நான் இந்த கட்சியில் இருக்கேன், அந்த உணர்வு இருக்குனால தான் எனக்கு ஜல்லிக்கட்டு பற்றியும் உணர்வு இருக்குது. சரி, நான் அதில் ஈடுபட்டு கொண்டு இருக்கேன். அதனால பிஜேபியை இதில் சந்தேகப்படுறதுக்கே இல்லை. வேண்டுமென்றே அதான் சொல்கிறேன்னா, இவங்க எது தப்புன்னு பார்க்கறது இல்லை. எடுத்த உடனே மோடி தமிழ்நாடு விரோதி, தமிழின விரோதி அப்படின்ற மாதிரியா பேசுறது. அங்கே தான் தீய நோக்கம் இருக்கிறது, பிரிவினை எண்ணம் இருக்கிறது, தேச விரோத எண்ணம் இருக்கிறது. அதான் உடனே நாம் சிதைத்தாக வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனை வந்துடும். இன்றைக்கும் சொல்கிறேன்னா, இவர்கள் ஒன்றொன்றாக தான். இன்றைக்கி நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் வந்து எல்லா ஆற்றுலையும் மணலை எடுத்து செம்மண் வர வரைக்கும் சுரண்டி பாலைவனம் ஆக்கியிருக்காங்களே, அடுத்த மாநிலத்துக்கு மணல் போகக்கூடாதுன்னு உட்கார சொல்லுங்கள் எங்கேயாவது. இல்லை சென்னை சிட்டிக்கு டீசாலினேஷன் பிளான்ட் வேணும்னு உட்கார சொல்லுங்கள். ஒத்தனை பண்ண மாட்டாங்க. ஏன்? சென்டரோட மோதல் இல்லை, அடுத்த மாநிலத்தோட மோதல் இல்லை, செய்ய மாட்டாங்க. இவர்கள் அத்தனையும் போலிவாதிகள். தமிழ்நாட்டை பிரிக்கணுங்கிற எண்ணம் தவிர வேறு எண்ணமே இல்லை. பவானியில் வந்து தடுப்பணை கட்டுறான் கேரளான்னு குற்றம் சொல்கிறாங்கல்ல, மணல் அனுப்பதை நிறுத்துங்கிறேன்னா. யார் அனுப்பின மணலில் தடுப்பணை கட்டுறான்? யாரை ஏமாத்துறீங்க? இவங்க அத்தனை பேரும் ஆன்டி தமிழ்ங்கிறேன்னா, ஆன்டி தமிழ்நாடு. ஸோ மணல் அனுப்புறதை நிறுத்திட்டா அது அந்த திட்டத்தையும் நிறுத்திடலான்றீங்க. ஆமாம், ஏன்னா அங்கே கேரளாவுக்கு மணலே கிடையாது, அவங்க நதியில் மணல் எடுக்கிறது கிடையாது, அது தெரியுமா? அவங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லையா சார்? இல்லை, தமிழகத்தை விட்ட வேற வாய்ப்பு இல்லை. அதான் யதார்த்தம். இங்கேருந்து தான் முழுக்க போகிறது. இங்கேருந்து போகிறது கேரளாவுக்கு மட்டும் போகல, கர்நாடகா போகுது, ஆந்திரா போகுது. அது மாத்திரம் இல்லை, கேரளாவுக்கு போய் அங்கேருந்து ட்ரை மிக்ஸ்னு சொல்லி கல்ஃபுக்கு போகுது. அதை முதல் நிறுத்தட்டும். அதில் அதுக்காக போராட்டம் யாராவது இந்த சக்திகள், இந்த நக்சலைட்டு தமிழ் நீங்களே முன்னெடுக்கலாமே அப்படி ஒரு போராட்டத்தை. பாரதிய ஜனதா கட்சியை திரு ஹெச் ராஜா தலைமையில இப்படி ஒரு தமிழகத்திலிருந்து மணல் போவதை தடுப்பணும் அப்படின்ற ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கலாமே. இல்லை, உங்களோட சஜஷனை வரவேற்கிறேன். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த சக்திகள் நக்சலைட்ஸ், தமிழ் தேசிய பிரிவினைவாதிகள், ஜிகாதி பயங்கரவாதிகள் இந்த பிரச்சனை எடுத்து போராடணும்னா மாட்டார்கள். நான் இப்போ ரெக்கார்டு பண்ணுறேன். ஏன்னா யாரோ வெளியில ஒருத்தனோட அவங்க மாட்டாங்க. சரி, ஓகே, அதை நீங்க பண்ணல, அது ஒரு சஜஷன். நான் பார்க்கறது இருக்கட்டும். அவர்களுடைய போலித்தனம், பிரிவினைவாத நோக்கத்துக்கு நான் இதை எக்ஸாம்பிளா சொல்றேன். நான் அதனால ஒரு 50 வருஷத்துல ஒரு தடுப்பணை கட்டலை. நேற்றைய தினம் சென்னையில் நடந்திருக்கு வாட்டர் டே. 12% மழை நீர் தான் தமிழ்நாடு ஹார்வெஸ்ட் பண்ணுது. 50 வருஷத்தில் அழிக்கலை இவங்க தமிழ்நாட்டை, பாலைவனமாக்கல்ல, குடிநீருக்கு பஞ்சம் கொண்டு வரல. மாற்றப்பட வேண்டிய சக்திகள். ஆனால் இந்த பெரிய கட்சிகள் தான் பணம் கொடுத்து கையில் இருக்கிறத விட்டறிஞ்சு சிறிய கட்சிகளை இப்போ இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை எச்சரிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பல ஆண்டுகளாக நீங்களும் எச்சரிச்சுக்கிட்டு தான் வரீங்க தமிழகத்தில். அதுக்கு நேரம் இங்கே பாருங்களேன். அதாவது 84ல் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்த பொழுது ராஜீவ்காந்தி சொன்னார், இன்னும் ஒரு தலைமுறைக்கு எதிர்கட்சியே இருக்காது, இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி தலையெடுக்காதுன்னு. இன்னைக்கு 282ஓடு இருக்கும். ஜஸ்ட் வெயிட், லெட் அஸ் see. கண்ணன் அவர்களும் ராஜாவும் இருக்கிறதையே பார்த்துடுவோம். இதே ராஜா தான் சொன்னார். அதாவது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் மீனவர் பிரச்சனையை தட்டி கேட்கக்கூடிய ஆளுமையும் ஆண்மையும் திராணியும் இல்லாத ஒரு அரசு மத்தியில் இருக்கிறது என்று இதே ராஜா சொன்னார். அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது. அப்போ இப்போ நம்ம எடுத்துக்கலாமா, மத்தியில் திறமையும் ஆண்மையும் திராணியும் இல்லாத ஒரு ஆட்சி மத்தியில் இருக்குது அப்படின்னு ராஜா சொன்ன வார்த்தையை இப்போ எடுத்துக்கலாமா? தொடர்கிறது என்பதை நான் இங்கே மறுக்கிறேன். ஏனென்றால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 10 ஆண்டுகள் ஆட்சியிலே 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். 2 வருஷம் 10 மாதம் அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்கலை. இப்போ நடந்த இந்த ஒரு சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது. நிச்சயமாக அதற்கான தக்க நடவடிக்கை மத்திய அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. ஆகவே எப்பொழுதோ ஒரு விஷயம் விபத்து என்பது கூட நடந்து விடுகிறது. ஆகவே 2 ஆண்டு 10 மாதங்களுக்கு இதுவரை எந்த ஒரு மீனவரும் தாக்கப்பட்டதில்லை. தவறான தகவல். இல்ல பல மீனவர்கள் தாக்கப்பட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 130 படகுகள் வந்து இலங்கை அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கு. நான் சிறைபிடிக்கப்பட்டிருக்கு, மீனவர் சிறைபிடிச்சிருக்காங்கிறத நான் மறுக்கவே இல்லை.
ஏனென்றால் பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இல்லை அதான் நீங்கள் இந்த தமிழக பிரச்சனையில் மீனவர் பிரச்சனையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதான் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் எப்பொழுதும் போடாத மூதேவி போடல, இல்லை என்ன எப்போதும் போடாத மகராசி போடல, நித்தம் போடுற மூதேவிக்கு என்னடி கேடுன்னு கேட்குற மாதிரி கேட்கப்படாது என்ன. அதாவது 2 ஆண்டு 10 மாதங்களுக்கு ஒரு கொலை கூட நடக்கலை. இப்போ நடந்திருக்கு, ஒத்துக்கிறேன் நான். துரதிருஷ்டவசமானது. நிச்சயமாக மத்திய அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்கும். எப்பயாவது ஒரு விஷயம் நடந்து விடுவது யார் பக்கத்தை தவறு என்ன என்பதை பற்றிலாம் என்ன பல விவாதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இதே மாதிரியான சிக்கல், இதே மாதிரியான பிரச்சனை காங்கிரஸுக்கும் இருந்திருக்கும் இல்லையா? 600 கொலையா? 2 வருஷம் 10 மாசத்துல ஒரே ஒரு தவறு நடந்திருக்கு. நடக்கும் இல்ல சார், தவறு ரைட். தொடர்ந்து அதாவது டெல்லியில இந்தோ ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மேட்ச்ல இலங்கை தோத்ததுக்காக 5 ராமேஸ்வரம் மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த மாதிரிலாம் தடிக்கு விழுந்தா இந்திய மீனவர்கள் தாக்கப்படுற சூழ்நிலை இப்போ நிச்சயமா இல்லை. திங்ஸ் ஆர் மச் இம்ப்ரூவ்டு. ஆனால் இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு சொன்னால் நான் ஒரு 49 மீனவ பிரதிநிதிகள், தமிழ்நாடுடைய மையக்குழு, மத்திய அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களோடு பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, கொஞ்ச காலத்துக்கு நீங்கள் எங்களோடு ஒத்துழைக்கணும். ஏன்னா இலங்கையிலேருந்து 2 விதமான பிரச்சனை வைக்கிறாங்க. ஒன்று, அங்கே இருக்கின்ற தமிழ் மீனவர்கள் அங்கே இருக்கின்ற அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. நீங்கள் இந்திய மீனவ தமிழ் மீனவர்கள் எங்களுடைய பிழப்பில் கை வைக்கிறாங்க, அதுக்கு நீ நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற, யூ ஆர் ஃப்ரெண்ட்லி டு இந்தியான்னு அந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னு அவங்க எங்கிட்ட பேசுகிறாங்க. 2வது, நாங்கள் எந்த உபகரணத்தை எங்கள் மீனவர்கள் பயன்படுத்தக்கூடாதுங்கிறமோ அதை உங்கள் மீனவர்கள் பயன்படுத்துகிறாங்க. இது 2 தான் பிரச்சனைன்னு. அது ரொம்ப நியாயமான கோரிக்கை. அவர்களுடைய கடல் எல்லைக்குள் நாம் இரட்டை மடி வலை அங்கே இருக்கிற மீனவர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி, இப்போ அதனால தான் இங்கே ஃபிஷ் இல்லாமல் போகிறது காரணம் அதை அடியோடு எடுத்து வரணும். இது பற்றி நாம் பேசி இதுங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அது வரை நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாமல் இருங்கன்னு. அது இன்னும் நடக்கலை. ஆகவே இதுக்காக தான் இப்போது ஆழ்கடல் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு படகுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குற திட்டம் இப்போ கொண்டு வந்திருக்கும். ஆகவே அதன் மூலமாக நம் மீனவர்கள் கூட அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக ஆழ்கடல் மீன்பிடிப்பில் இனிமேல் ஈடுபடுறதுக்கு இந்த திட்டத்தினை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே இது நீண்ட கால தீர்வு காண வேண்டிய அவசியம் இருக்குது. அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், அது ரைட், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். நிறைய மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்போ இந்த ஆட்சி காலத்தில் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மீனவன் நிம்மதி இல்லாமல் தானே போயிட்டு வரான். எப்போ தாக்கப்படுறான், எப்போ அவனோட உத்தரவாதம் இல்லாத நிலையில தானே இருக்கு. இது நீங்க தமிழகத்தில் திரு மோடி அவர்கள் பேசும்போதும் அதை நீங்க மொழிபெயர்த்து பேசும்போதும் இங்க உள்ள மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு சரி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இனிமேல் தீர்வு தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படலையே சார். நான் என்ன சொல்கிறேன், நிறைவேற்றப்படும். முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கு. நாம் இன்னொரு நாட்டோட டீல் பண்ணி கொண்டு இருக்கோம். நம்ம நாட்டுக்குள்ளே 2 மாநிலத்துக்கான பிரச்சனைகள் பல நாள். இதேதான் சார் காங்கிரஸும் சொன்னது, இன்னொரு நாட்டோட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. இல்ல, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பொழுது விடிந்தால் மீனவன் கொல்லப்பட்டான். இன்றைக்கி அதில் நாம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். மீதிக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததுக்கு விரைவில் தீர்வு வரும். இங்கே சாதாரண மீனவன் நினைக்கிறது என்ன, இதே இது வேற மாநில மீனவன் இந்த மாதிரி தாக்கப்பட்டால் இந்த அரசாங்கம் பொறுத்து கொண்டிருக்குமா? மோடி நமக்கும் தானே பிரதமர் என்கிற ஒரு ஆதங்கம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் தேசியவாத பிரிவினை தீய சக்திகள், பிரிவினைவாதிகள் இந்த தமிழத்தை துண்டாட வேண்டும் என்பவர்கள் அவர்கள் வேண்டுமென்றே திரிக்கின்ற விஷயம். மீனவர் பிரச்சனையை தீர்க்கணும்னா அவங்க எல்லாம் துண்டாடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசுற சொல்றேன்னா, எப்படி ஹைட்ரோ கார்பன் ஒரே ஒரு இடம் நெடுவாசல் இங்க அறிமுகப்படுத்தப்பட்டது, 6 இடம் குஜராத்ல, 7 இடம் மகாராஷ்டிரா, 11 இடம் பாரதிய ஜனதாவுக்கு இங்க தமிழ்நாடு மட்டும் பேசல புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் மீனவன். அதற்காக இந்த சந்தேகம் எழுப்புகின்றவர்கள் சில வெளியில் இருப்பார். மீனவர்கள் இன்னைக்கும் கூட பேசிக் கொண்டு இருக்காங்க. மீனவர் பிரச்சனையே பேசுவோம். சாதாரண மீனவன் மோடி எனக்கும் தானே பிரதமர், என்னுடைய பிரச்சனையை அவர் தீர்க்கவில்லையே என்கிற ஆதங்கம் மீனவனுக்கு இருக்கு. நாடு முழுவதும் பிரச்சனைகள் பல ஆண்டுகளாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த பிரச்சனையும் பல 10 ஆண்டுகளாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதுல முன்னேற்றமும் கண்டு இருக்கிறது. இலங்கையில் எடுத்த உடனே தமிழ்நாடு மீனவனை கொள்றதுங்கிறது இல்லைங்கிற சூழ்நிலையும் கொண்டு வந்திருக்கோம். நிரந்தர தீர்வுக்கான வழிகள் இப்பொழுது ஆழ்கடல் மீன் பிடிப்பதற்கு ஒரு போட்டுக்கு 1 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் நிதி தர்றது வரை
நாம் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கோம். சரி. ஆகவே இதன் மூலமாக, ஏன்னா அப்போ பேசும்பொழுதும் அப்போ மீனவர்கள் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஆழ்கடல் மீன் பிடிப்பதற்கான வசதி நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் போதும்னு அந்த பேசப்பட்ட விஷயத்தில் அது ஒன்று. ஆனால் அப்போ வந்து அம்மா என்ன சொன்னாங்க, சுஷ்மா அம்மா வந்து நீங்கள் அம்மான்னு சொல்லிட்டா வேறு ஏதாவது தமிழ்நாட்டில் அப்போ என்ன சொன்னாங்க, என்னோட கொஞ்சம் ஒத்துழைங்க, கொஞ்சம் வந்து நீங்கள் இதை எடுத்துக்கிட்டால் அவங்க எல்லைக்குள்ளே போகாதீங்க, அப்போ வந்து ஒரு அமைதியான சூழ்நிலை வரும், பேசி தீர்வு காண்போம்னு சொன்னாங்க. இன்னும் அந்த சூழ்நிலை வரல இன்னும் நமக்கு. இல்லை, அது சொல்லி 2 ஆண்டுகள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த சூழ்நிலை வரலையே. தினந்தோறும் நம்ம வந்து எல்லை கடந்து கொண்டு தான் இருக்கோம். கொஞ்சம் அமைதியாக ஒரு 2 months கேட்டாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, சூழ்நிலை கூலாக இருக்கும், நான் பேச முடியும்னு. அதுக்கு நிச்சயமாக மீனவ நண்பர்களும் உதவி செய்வாங்க, நமக்கு ஒத்துழைப்பார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்குது. நான் அவங்க பிரச்சனை சிம்பத்தட்டிக்காக இருக்கேன், அது தீர்க்கணுங்கிற எனக்கு தெரியல. உடனே தமிழ்நாடு மீனவன் மட்டும்னு பேசுகிற தீய சக்திகளை அந்த குரல் வந்து நிச்சயமாக எழும்ப விடவே கூடாது. அது இல்லை, அது உண்மை இல்லை. தமிழ்நாடு எந்த விதத்திலும் புறந்தள்ளப்படவில்லை. அப்படி பேசுகிற ஒத்தொத்தனும் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு விரோதி. மாநிலவாதத்தை பேசி மக்களை தூண்டிவிட நினைக்கின்ற தேசிய ஒருமைப்பாட்டின் விரோதிகளை நாம அனுமதிக்க முடியாது. இது அந்த மாதிரியான பேச்சு, அதை நான் அனுமதிக்க மாட்டேன். இல்லை, ஏன்னா நான் கேட்கிறேன், திருமாவளவனுடைய கேள்வி, இலங்கையுடைய கப்பற்படை நான் சுடலைன்னு சொன்னா அப்ப இந்திய ராணுவம் சுட்டதாங்க, எவ்வளவு பெரிய தேச துரோகம் பேசலாமா? அதான் சொன்னேன், இவர்களுடைய எண்ணமே அழுகி போன எண்ணங்கள், தேச விரோதிகள் இவர்கள். வேணும்னே மக்களை தூண்ட நினைக்கிறாங்க. பொய் பித்தலாட்டம், அது சந்தேகம் இல்ல. அவங்களுக்கு இருக்க சந்தேகத்தை கேட்கறது பொய் பித்தலாட்டம். நான் கேட்கிறேன், தேச விரோதமா? இதுலயே 3வது கோணம் இருக்க கூடாது? இவர்களே ஏன் செஞ்சிருக்க கூடாது? பிரிவினைவாதத்தை தூண்ட வேணுங்கிறவங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்கட்டும். இந்திய ராணுவத்தை பேசுறதா? திரு எச் ராஜா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர், சாதாரண பகுதி செயலாளர்ல கோபப்படாம பொறுமையோட இருக்கலாம். கோபம் இல்ல, பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாத பாப்பா, மோதி மிதித்து விட பாப்பான் நான் பாரதி. எவ்வளவு பெரிய மோசமான பாரத நாட்டினுடைய ராணுவத்தை பற்றி ஒரு ஆள் இங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் பேசலாமா? அவருடைய மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த என்னது எனக்கு இல்லாத அக்கறை திருமாவளவன் என்ன இருக்கு? என் மக்கள் அது போல அவரோட மக்களும் கூட மக்கள். நான் இந்திய ராணுவத்தை கொஸ்டின் பண்ண மாட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு தேச விரோதமா அப்படின்னா இந்திய ராணுவம் கொண்டதா, இந்திய ராணுவம் பதில் சொல்லணும்னு பேசியிருக்காரு. எவ்வளவு பெரிய தேச விரோதமான பேச்சு இது, அவ்வளவு மோசமான செயல் அது. அதுக்காக சொல்றேன், இந்த வேகத்தையும் இந்த ஆக்ரோஷத்தையும் தமிழக மீனவர்களுக்காக மத்திய அரசோட காட்டி நீங்க அதை நிச்சயமா. அங்கிருந்து பொன் ராதாகிருஷ்ணன், நிர்மலா சீதாராமன் வந்து பேசியிருக்காங்க, இந்த பார்லிமெண்ட்லயே சுஷ்மாஜி பேசியிருக்காங்க. மிக கடுமையான எச்சரிக்கை நாங்க இலங்கைக்கு கொடுத்துருக்கோம். அதனால நிச்சயமா அது முன்னாடி நடவடிக்கை எடுக்கும். சாதாரண ஒரு அடிப்படை ஒரு சாதாரண மீனவனோட எதிர்பார்ப்புல ஒண்ணு தப்பு இல்லை. அவன் வந்து சரி நீங்க கொடுத்த உத்தரவாதம் அவன் நம்பினா இல்ல, ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவத்தை பயன்படுத்தி இந்திய ராணுவத்திற்கு எதிராக தமிழ் மக்களை தூண்டுகின்ற தீய செயல் தேச விரோதமானது. சரி, இப்போ அண்மையில் அதாவது உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய, இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பாஷையில் சொல்ல போனால் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 312 பிஜேபி கூட்டணி 325. அது உங்களுடைய கட்சியிலிருந்து 312 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. என்னுடைய கேள்வி, இந்த 312 பேர்ல ஒருத்தர் முதலமைச்சராகும் தகுதி இல்லாதவரா? ஒரு கட்சி யாரை முதல்வராக ஆக்க வேண்டும் என்று அது முடிவு பண்ணணும், அல்லது அந்த சட்டமன்ற கட்சி முடிவு பண்ணணும். சரி, ஏனென்றால் அண்ணாதுரை அவர்கள் எம்எல்ஏ ஆகித்தான் சீஃப் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா? இல்லை, பல விஷயங்கள் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாதுரை அப்படி இல்லை. இங்கே நாம் வந்து தமிழ்நாட்டில் உத்தரத்தை முதுகில் வச்சுட்டு உத்தரப்பிரதேச பிஜேபி முதுகில் துரும்பு இருந்தால் அதை நோட்டீஸ் பண்ண வேண்டாங்கிறதுக்காக சொல்ல வரேன். எங்கே துரும்பு இருந்தாலும் நோட்டீஸ் பண்ணி பார்ப்போம். அதனால சட்டமன்ற கட்சி யாரை தேர்ந்தெடுக்கிறதோ பல உதாரணங்கள் இருக்கு. இல்லை, இப்போ ஒரு எம்எல்ஏ இல்லாத ஒருத்தர், சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருத்தரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க வந்து இப்போ முதலமைச்சராக தேர்வு செய்திருக்கிறீங்க. இட்ஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. இருக்கட்டும். நான் என்னுடைய கேள்வி இதுதான். மீண்டும் ஒரு தேர்தல் வருவதற்கு பொதுமக்களின் வரிப்பணம் செலவிடுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறதா இல்லையா? இது இல்ல, நான் அதை அப்படி நினைக்கல. இது அவசியமான செலவாக கூட எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். எப்படி அவசியமான செலவு நீங்க சொல்ல? இல்ல, ஒரு மக்கள் எம்எல்ஏக்கள் விரும்பிட்டாங்க, ஒரு நல்ல தலைமை வந்து சப்கே சாத் சப்கா விகாஸ், அனைவரையும் சேர்ந்து அனைவருக்கும் மேம்பாடு கொண்டு வர யோகி ஆதித்யநாத் தான். இது சப்பக்கட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, சப்பக்கட்டு இல்லைங்க, இங்க ஆதி யோகி, அங்க யோகி ஆதி, நல்லா தான் இருக்கு. அது ஆதியோகி சொன்னோன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது ஆதியோகி சிலை திறப்பு விழாவுக்கு பிரதமர் வந்தார்.
வருவதற்கு முன்பாகவே திடீர்னு யூபியை விட்டுட்டு கோயம்புத்தூருக்கு வந்துட்டீங்களே. இல்ல நீங்க அது சம்பந்தமா பேசுறீங்க, மறந்துருவோங்கிறதுக்காக அதை பேசுறேன். அதாவது வருவதற்கு முன்பாகவே பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. பல்வேறு தரப்பினரும் இந்த சிலையை திறக்க பிரதமர் வருவது முறையல்ல, காரணம் அது முறையற்ற வகையில் வந்து அந்த நிலங்கள்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க. ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு 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 விழாவில் ஒரு பிரதமர் வந்து கலந்துகொள்றது அது ஒரு புதிதான விஷயம் அல்ல, பலமுறை நடந்திருக்கு, அதே சொல்ல வரல. இப்போ என்னுடைய கேள்வி, ஒரு 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 குற்றச்சாட்டு முன்வைக்கும் போது அப்படி குற்றச்சாட்டுக்குட்பட்ட அந்த பகுதியில் ஒரு சிலையை திறக்கிறது, அதுவும் பிரதமரே வந்து திறக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்களே. முழு நியாயம் இருக்கு. குற்றச்சாட்டளவில் இருப்பதை யாரெல்லாம் அதை குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் நீதிமன்றத்திலோ அல்லது அந்தந்த அரசு துறையிலோ நிரூபிக்கட்டும். அதுவரை இஸ் இன்னோசென்ட். தட் இஸ் தி லா. தமிழக அரசே நீதிமன்றத்தில் வந்து தமிழக முதலமைச்சரே வந்திருந்தார். இல்ல பிரதமர் வரும்போது முதலமைச்சர் வந்தாகணுங்கிறது ஒரு கட்டாய விஷயம். அதனால அது விவாதத்துக்கான விஷயமே இல்லை. பிரதமர் சரியான சிலை சிவராத்திரி அன்னைக்கு ஆதியோகி சிலையை பிரதமர் திறந்து வைத்தது சால பொருத்தமானது. அதை நான் விவாதிக்க கூட விரும்பவில்லை என்றால் நான் அதை விவாத பொருளாக கூட கருதவில்லை. அதாவது எம்எல்ஏவே இல்லாத ஒருத்தரை வந்து இது பண்ணியிருக்கீங்க, அதை சம்மந்தமற்ற கேள்வியை கேட்டுட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்து ஒட்டுமொத்த முஸ்லீமும் வந்து உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை பதிவு செய்கிறீங்க. உங்கள் தலைவர்கள் எல்லாம் கூட அதான் சொல்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லீம்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். அதுக்கு என்ன உத்தரவாதம் அவர்கள் ஆதரவு அளித்திருக்காங்கிறதுக்கு? அதாவது இந்த முத்தலாக் பிரச்சனை வந்த பிறகு பல லட்சக்கணக்கான முஸ்லிம் பெண்கள் உத்தரப்பிரதேசத்தில் வீதியிலே வந்து அதை நீக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உதவுங்கிறனால நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கணும்னு எங்கள் ரேலிஸ்லேயே பங்கு பெற்றிருக்காங்க. அதனால் முஸ்லீம் சகோதரிகள் யார் இந்த முத்தலாக் என்கின்ற ஒரு ஜெண்டர் இன்ஈக்குவாலிட்டி பால் ரீதியிலான பாரபட்சத்துக்கு எதிராக போராடுகிறார்களோ அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு வெளிப்படையாகவே தெரிஞ்சிருக்கு. அதனால் கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணாம். அதாவது அவர்களுடைய வாக்குகள் சிதறினதால தான் பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடிந்தது என்பது அவங்க கருத்து. யார் வாக்குகள் எங்கே சிதறி இருக்கிறது? உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம்களின் வாக்குகள். இங்கே பாருங்களேன், முதலாக உத்தரப்பிரதேசத்தில் மத வெறி ஜாதி வெறி சக்திகள் முறியடிக்கப்பட்டு மக்கள் ஒன்றுபட்டு முன்னேற்றத்திற்காக மோடி அவர்கள் தலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை 4/5 பெரும்பான்மை தந்திருக்கிறார்கள். இதில் போய் இவர் ஓட்டு இத்தனை பர்சன்டேஜ் இங்கே விழுந்ததா அத்தனை விழுந்ததா அப்படியெல்லாம் பேசுறது பொருத்தமானதில்லை. சரி, ஒரு முதலமைச்சர் என்பவர் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். அவர் மீது வந்து குற்றச்சாட்டுகள் இல்லாமல் இருந்தால் நல்லது. பல முதலமைச்சர்கள் மீது இருக்கிறது அது வேற விஷயம். இப்போ இவர் மீதே இப்போ உங்கள் முதலமைச்சரே ஜெயிலில் இருந்து டைரக்ஷன் வாங்கி தினந்தோறும் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறத கூட சொல்கிறீங்களா? இல்லை அப்படின்னா இப்போ எல்லா மாநிலத்திலையும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சரி, இவர் மீது என்ன குற்றச்சாட்டு? பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு சார். என்ன மத ரீதியான மத பிரச்சனை என்ன குற்றச்சாட்டு சார்? நான் கூட தான் மேடையில் பேசினேன்னு என் மேலே கேஸ் போட்டாங்க. எல்லா கேஸும் கோர்ட்டில் ஜெயிச்சிருக்கேன். உடனே ராஜா வந்து கிரிமினல் குற்றவாதின்னு சொல்லுவீங்களா? தீஸ் ஆர் ஆல் ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். போராட்டங்களால் ஒருத்தர் பேசின ஒன்று இன்ஃப்ளமெண்டரி ஸ்பீச்சுங்கிறது. அதையே அசாருதீன் ஒவாய்சி பேசினான்னா கன்னத்தில் போட்டுன்னு நன்னா தான் பேசியிருக்காருங்கிறது. இந்த மாதிரியான போலித்தனமான விஷயங்களை ஒதுக்கிட்டு பார்த்தால் யோகி. சரி, உள்ளூர் பிரச்சனைக்கு வரும். அதாவது ஆர்கே நகர் இடைத்தேர்தல், உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? சரி, தேர்தலில் வெற்றி பெறுவோம் தான் நிற்கிறோம். அதற்கான முயற்சி மேற்கொள்கிறோம். ரிசல்ட்டு 15ஆம் தேதி தான் பார்க்கணும். இல்லை இவ்வளவு நாட்களாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேர்தலை சந்தித்ததற்கும் இப்பொழுது தமிழகத்தில் அதிமுக என்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி பிளவுபட்ட நிலையில் தேர்தலை சந்திப்பதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இதோட முடிவு எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து ஜோசியக்காரன் இல்லை, ஆனால் அரசியல் ஒர்க்கர். என்ன இல்லை, ஒரு அவநம்பிக்கையோடு உங்கள் வார்த்தைகள் வருகிறது. இல்லை, நான் பேசி முடிச்சிடுறேன். சரி, இன்றைக்கு இந்த கடந்த நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு, தட் இஸ் டிமானிட்டைசேஷன், நாடு முழுவதும் குறிப்பாக கிராம பகுதியிலே ஏழை எளிய மக்கள்
அவ்வளவு தூரம் கற்றறிவில்லாதவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க துவங்கியிருக்கிறார்கள். ஒரிசாவில் 45% ட்ரைபல்ஸ். அங்கே மாவட்ட பஞ்சாயத்தில் மிகப்பெரிய அளவில் பிஜேபிக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு யூபி, உத்தராஞ்சல், ஈவன் நமக்கு எம்எல்ஏல வித்தியாசம் இருந்தாலும் கோவா, மணிப்பூரில் கூட பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு கூடுதலாக இருக்குது. அதனால் ஏழை எளிய மக்கள் நம் பக்கம் திரும்ப துவங்கி இருக்கிறார்கள். மோடி அவர்கள் அரசாங்கத்தின் மீது அவருடைய நம்பிக்கை அதிகரித்திருக்கிறது. இதுதான் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பிஜேபி போட்டியிட்டதற்கும் இப்போ இருக்கின்ற போட்டியிடுகின்ற சூழ்நிலைக்கு இருக்கின்ற வித்தியாசம். அதை சொல்கிறதுக்காக நம்ம ட்ராக் ரெக்கார்டு தெரியும் எல்லாருக்கும். சரி, என்ன அதனால் நம்ம வி குட் நாட் வின் ஈவன் எம்எல்ஏ அது. ஆனால் இப்போ இந்த ஆர்கேனரில் என்ன மாறுபாடுன்னா, நான் பாசிட்டிவாக நினைக்கிறது, இன்றைக்கி மோடி அவர்கள் அரசாங்கத்தின் மீது அதோடு இல்லை ஒரு ப்ரோ புவர் அண்டு இது சமூக பாதுகாப்புக்கான ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸு, ஜன்தன் யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, இந்த மாதிரி. ஆகவே இந்த மாதிரியான திட்டங்கள் வந்திருப்பதும் ஒரு மாறுபட்ட சூழ்நிலை உருவாகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதனால் ஆர்கே நகரில் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. அதாவது ஏற்கனவே திரு கங்கை அமரன் அவர்கள் சொன்னார், ரஜினியை போய் சந்திச்சுட்டு வந்துட்டு ரஜினியும் இதுக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படிங்கிற தொனியில் பேசினார். இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் பின்னாடி வருதுன்ற அளவில் அவர் சொன்னார். ஆனால் ட்ரெய்லரே இப்போ சொதப்பியிருக்கேன் சார், நான் ஆதரவெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு ரஜினி. இல்லை, நான் வந்து ஒரு 3 நாள் நிஜமாகவே எனக்கு அந்த அறிக்கை வந்த நேரம் நான் தமிழ்நாட்டில் இல்லை, நான் பார்க்கல அதை. அதனால் எனக்கு ஒரு விஷயம், மக்கள் நம்பியிருக்கேன்னா, மக்கள் மோடியை நம்புகிறாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய அளவில் ஒரு ஆச்சரியப்படத்தக்க, வியக்கத்தக்க ஒரு முடிவை கூட கொடுக்கலாம். 2% ஆட்சி, மணிப்பூர் சாட்சி. அதனால் அது இங்கே ஆர்கே நகர்லேயும் நடக்கும். தமிழிசை கூட அதான் சொல்லியிருக்காங்க, அதாவது கங்கையிலிருந்து தாமரை மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதனால் வரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப பிஸியான ஷெடியூலில் கூட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கள்லாம் பதிவு செய்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நல்லது, நன்றி.